Students, good evening. இன்னைக்கு 10th ஸ்டாண்டர்டோட தமிழ்நாடு சிலபஸ் சாப்டர் 3 அல்ஜிப்ரா எக்ஸசைஸ் 3.6ல எக்ஸாம்பிள் 3.18 பார்க்க போகிறோம். இது வெரி இன்ட்ரெஸ்டிங்கான சம், அட் த சேம் டைம் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் 5 மார்க் சம். சிம்பிளிஃபை அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு இந்த மாதிரி ஃபார்மேட்டில் ஒரு கொஷின் கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ நம்ம ஃபர்ஸ்ட்டு இது ஒரு குவாட்ராட்டிக் ஈக்குவேஷனாக இருக்குது அப்படின்றதால நம்ம ஃபேக்டரைஸ் பண்ண போகிறோம். இப்போ 3 குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் இருக்குது, அதை தனித்தனியாக ஃபேக்டரைஸ் பண்ண போகிறோம். எல்லாமே சேம் ஸ்ப்ளிட்டிங் த மிடில் டேர்ம் ஃபார்மேட் தான் யூஸ் பண்ண போகிறேன். ஸோ இப்போ எங்கள் ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் பார்த்திங்கன்னா x² - 5x + 6 அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இப்போது இதில் ப்ராடக்ட் 1 × +6 + 6. இதை ஃபேக்டர்ஸாக ஸ்ப்ளிட் பண்ணுறப்போ 2 3s are 6. ஸோ மிடில் டேர்ம் நம்மளுக்கு -5 வரணும், அதாவது சம் -5 வரணும் அப்படின்னா -2 -3 அசைன் பண்ணிடுறோம். அப்போ இது ஃபேக்டர்ஸாக எழுதுகிறப்போ அப்படியே இது x - 2 இது x - 3 ஆகிடும். செகண்ட் குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன், இதோட ப்ராடக்ட் 1 × +2 + 2. இதை ஃபேக்டர்ஸாக எழுதுகிறப்போ 2 1s are 2. இங்கே மிடில் டேர்ம் நம்மளுக்கு -3 வரதால் -2 -1 இதை ஆட் பண்ணால் தான் உனக்கு -3 வரும். ஸோ இப்போ இதை ஃபேக்டர்ஸாக எழுதுகிறப்ப x - 2 × x - 1. தேர்ட் ஒன் பார்த்திங்க அப்படின்னா x² - 8x + 15. ஸோ இதை பொறுத்தவரை ப்ராடக்ட் +15. அப்போ இதை நம்ம ஃபேக்டரைஸ் பண்ணுறப்போ -3 × -5 பிகாஸ் நம்மளோட மிடில் டேர்ம் -8 இருக்குது. ஸோ இது ஃபேக்டர்ஸாக கன்வெர்ட் ஆகிறப்போ x - 3 × x - 5. ஸோ நம்மளுக்கு கொடுத்த 3 ஈக்குவேஷனோட ஃபேக்டரைஸ் பண்ணி முடிச்சிட்டோம். இதை நான் ஈக்குவேஷன் 1 மார்க் பண்ணிக்கிறேன். இப்போ நம்மளுக்கு கிடைச்ச எல்லா ஃபேக்டர்ஸும் நம்ம ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனில் கொண்டு போய் சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். ஸோ 1 / ஃபஸ்ட்டு ஃபேக்டர் + 1 / செகண்ட் ஃபேக்டர் -1 / தேர்ட் ஃபேக்டர். இப்போ இது எல்லாமே ஃப்ராக்ஷனாக இருக்குது, டிஃபரெண்ட் டினாமினேட்டர்ஸோடு இருக்குது, ப்ளஸ்ஸும் மைனஸும் இருக்குது. அப்போ நம்ம என்ன பண்ணணும்? எல்சிஎம் எடுக்கணும். எல்சிஎம் எப்படி எடுக்க போகிறோம்? எல்லா டிஃப்ரெண்ட்டாக இருக்கிற ஃபேக்டர்ஸையும் எடுத்து எழுதுறது தான் எல்சிஎம். ஸோ x - 2 x - 3 x - 2 ஆல்ரெடி எழுதிட்டோம், அப்போது x - 1 x - 3 ஆல்ரெடி எழுதிட்டோம், அப்போ x - 5. ஸோ இதுதான் உங்களோட எல்சிஎம் பார்ட். இப்போது நம்மளோட எல்சிஎம்மையும் டினாமினேட்டரையும் கம்பேர் பண்ணி எது மிஸ்ஸிங்கோ அதை நியூமரேட்டர் கூட மல்டிப்ளை பண்ண போகிறோம். இப்போ இதையும் கம்பேர் பண்ணிங்கன்னா x - 1ம் x - 5ம் இல்லை. இப்போ இங்கே மேலே வெறும் 1 இருக்கிறனால 1 × மல்டிப்ளை பண்ணுறப்போ அதே தான் வரப்போகுது. ப்ளஸ் இப்போ இதை கம்பேர் பண்ணிங்கன்னா x - 3 இல்லை, x - 5 இல்லை. ஸோ இங்கே ப்ளஸ் சைன் இருக்கிறனால ப்ளஸ் சைன் போட்டுட்டு மிஸ்ஸிங் ஃபேக்டர்ஸை போட்டுடுறோம். இப்போ இங்கே மைனஸ் சைன் இருக்கிறனால மைனஸ் போட்டுட்டு இதை கம்பேர் பண்ணி பார்த்தோன்னா x - 1 இல்லை, x - 2 இல்லை. ஸோ அதை எழுதிடுறோம். இப்போ இதுக்கப்புறமா நீங்கள் சிம்பிளிஃபை தான் பண்ண போகிறீங்க. இப்போது இது மல்டிப்ளையில் இருக்கிறனால x × x x² -1 × x - x x × -5 -5x -1 × -5 + 5. ஸோ ஒரு டேர்மாக அடுத்த டேர்ம்ஸ் கூட மல்டிப்ளை பண்ணுறோம். அதே போலவே இங்கேயும் x × x x² -3 × x -3x -x × 5 5x -3 × -5 + 15. இங்கே வெளியே மைனஸ் இருக்கிறனால மைனஸை அப்படியே போட்டுட்டு ப்ராக்கெட்குள்ளே எழுதுங்க. இந்த தப்பு நிறைய பேர் பண்ணுவீங்க. மைனஸ் இருந்துச்சுன்னா ப்ராக்கெட் போட மறந்துடுவீங்க. அதை மறக்காமல் ப்ராக்கெட் போட்டு எழுதுங்க. x × x x² -1 × x -x x × -2 -2x -1 × -2 + 2. இந்த ஸ்டெப்பை கேர்ஃபுல்லாக மல்டிப்ளை பண்ணி முடிச்சிட்டிங்க. இப்போ கீழே இருக்கிற டினாமினேட்டரை அப்படியே காப்பி பண்ணிக்கோங்க.
அடுத்தது லைட் டேர்ம்ஸ் எல்லாம் ஆட் பண்ண போகிறீங்க. இப்போது இது மைனஸ் ப்ராக்கெட்டில் இருக்கிறத தனியாக பார்த்துக்கலாம், இதை விட்டுருங்க. இப்போது இதுக்கு முந்தின டேர்ம் வரைக்கும் இருக்கிற லைட் டேர்ம்ஸாக பாருங்கள். எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர் ரெண்டே டேர்ம் தான் இருக்குது. ஸோ எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர் 2x ஸ்கொயர் வந்துடுது. எக்ஸ் டேர்மை பார்த்திங்கன்னா -x -5x -6x ஆகிடும். -3xை கூட சேர்க்குறப்போ -9x, திரும்ப -5xை போடுறப்போ -14x. அடுத்தது கான்ஸ்டன்ட் பார்த்திங்கன்னா 5 + 15 20 மைனஸ் ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணிவிட்டு இதுக்குள்ளே இருக்கிற லைட் டேர்ம்ஸை தனியாக சிம்ப்ளிஃபை பண்ணுங்கள். ஒரே ஒரு எக்ஸ் ஸ்கொயர் தான் இருக்குது, அதை அப்படியே எழுதிடுங்க. -x -2x -3x ஆகிடும். ஒரே ஒரு கான்ஸ்டன்ட் டேர்ம் தான் இருக்குது, அதை அப்படியே எழுதிடுங்க. இப்போ நம்மளுக்கு டினாமினேட்டரை அப்படியே காப்பி பண்ணிக்கோங்க. இப்போ இந்த 3 டேர்ம்ஸையும் சிம்ப்ளிஃபை பண்ணிட்டோன்றனால அப்படியே காப்பி பண்ணிவிட்டு இந்த போர்ஷனை மைனஸோட உள்ளே மல்டிப்ளை பண்ணுங்கள். அப்போ அது -x ஸ்கொயர் மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் 3x மைனஸ் இன்ட்டு ப்ளஸ் -2 டினாமினேட்டரை காப்பி பண்ணிவிடுங்க. 2x ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் எக்ஸ் ஸ்கொயர் ஆகிடுது. -14x ப்ளஸ் 3x -11x ஆகிடுது. 20 -2 18 ஆகிடுது. பை டினாமினேட்டரை காப்பி பண்ணிவிடுங்க. இப்போ இங்கே மறுபடியும் உங்களுக்கு ஒரு குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் வந்திருக்கிறதால ஸ்டார்டிங்கில் பண்ண மாதிரி ஃபேக்டரைஸ் பண்ண போகிறீங்க. இப்போ இங்கே ப்ராடக்ட் பார்த்திங்கன்னா 1 × 18 இதை ஃபேக்டர்ஸாக எழுதினீங்கன்னா 2 9s ஆர். அப்போ இது ரெண்டுத்துக்கும் மைனஸ் சைன் கொடுத்துட்டிங்கன்னா நம்மளுக்கு மிடில் டேர்ம் -11 கிடச்சிடும். அப்போ இது ஃபேக்டர்ஸாக எழுதுகிறப்ப x -2 × x -9. ஸோ நம்ம கிடச்ச ஃபேக்டர்ஸை இங்கே சப்ஸ்டியூட் பண்ணிவிட்டு டினாமினேட்டரை அப்படியே காப்பி பண்ணிட்டிங்கன்னா x -2 சேமாக இருக்கிறனால கேன்சல் ஆகிடும். அப்போது x -9 by x -3 × x -1 × x -5 இதுதான் இந்த சிம்பிளிஃபிகேஷன் சம்மோட ஆன்சர். தேங்க்யூ சில்ட்ரன்.